ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூனியா ட்ரா வந்து 690. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் 275, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 460. இப்போ நேற்று ரிசல்ட்டில் சீபோர்ட் நம்பர் 5, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் சீபோர்ட் நம்பர் 0 இருக்கா. இப்போ 05 நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்தால் அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த மந்த்து சார்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 048, 858, அதுக்கு அடுத்த நாள் 521, இங்கே 404, அதுக்கு அடுத்த நாள் வந்து 186, இங்கே 750, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 416. பார்த்தீங்கன்னா 051, இந்த இடத்துலையும் 051, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 051. இப்போ நேற்று ரிசல்ட்டில் சீபோர்ட் நம்பர் 5, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் சீபோர்ட் நம்பர் 005 நம்பர் இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் சீபோர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு நம்பர் தான். ஜனவரி மந்த் சார்ட்டில் 05 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருக்கு. 051, இங்கேயும் 051, எப்படி எடுத்தாலும் 051. இப்போ நேற்று நம்பர் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் சீபோர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 05 இருக்கிறதுனால 1 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ 5 நம்பர் நம்மளுக்கு லாஸ்ட்டு சி போர்டில் முடிஞ்சிருந்தா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 275, லாஸ்ட்டில் 5 தான் முடிஞ்சிருந்தது. அதனால் 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துருப்பேன். இது வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட். லாஸ்ட்டில் 5 நம்பர் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். 675, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 048, 995, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 188, 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் வந்து 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நேற்று சி போர்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 மட்டும் பி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். 7 நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4 இல்லைனா 7, அந்த 2 நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 275, பி போர்ட் நம்பர் 7 தான். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 இல்லைனா 7 பாஸ் ஆகணும். இப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பாஸ் ஆன நம்பர் 675, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 048, 570, 474, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 750, இங்கே 270, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 460. 7 பி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4 இல்லைனா 7 பாஸ் ஆகிடும். 7 4, இங்கேயும் 7 4 7, இங்கேயும் 7 இருக்கும்போதே 7, இந்த இடத்துல 7 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4. இப்போ நேற்று ரிசல்ட்டில் பி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 7. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 இல்லைனா 7 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தடுமே வந்து இந்த ஜனவரி மந்த், இந்த 3 மெத்தடுமே இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 7 நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4 இல்லைனா 7 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 7 4, 7 4 7, 7 7, 7 4. இப்போ 7 இருக்கிறதுனால நேற்று ரிசல்ட்டு பி போர்டில், இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 இல்லைனா 7 ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 7, பி போர்டில் 8, சி போர்டில் 1. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுத்துறோம்னா 481 இல்லைனா 781. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 48 78, பிசி 81, ஏசி வந்து 41 71. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 5 நம்பர் லாஸ்ட்டில் சி போர்டு இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் 8 பாஸ் ஆகிருக்கு. அதனால் 8 பி போர்டில் எடுத்தேன். 051, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு 1 மட்டும் சி போர்டில் எடுத்திருப்பேன். 7 நம்பர் நம்மளுக்கு பி போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4 7 பாஸ் ஆகிருக்கு. அதனால் 4 7 ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து டைப் பண்ணுங்கள். இல்லை நம்பர் ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 4 7, பி போர்டில் 8, சி போர்டில் 1. பாக்ஸ் வந்து 481 781. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 48 78, பிசி 81, ஏசி வந்து 41 71. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.